வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் வருகிறது டாட்டா நானோ. நவீன மாற்றங்களுடன் ரத்தன் டாட்டாவின் கனவு பலமாகிறது. தற்சமயம் டாட்டா நானோ காரை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்துகிறாங்க. டாட்டா நிறுவனம் நடுத்தர மக்களின் கார் கனவை தவிடுபிடியாக்கியது இந்த டாட்டா நிறுவனத்துடைய புதிய உதயம். இப்போ ஆரம்பிக்கிறாங்க இந்த டாட்டா நிறுவனத்துடைய இந்த மீண்டும் புதிய ரத்தன் டாட்டாவுடைய அந்த கார் நானோ கார். இந்த நானோ காரை அறிமுகம் செய்ய உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட இந்த கார் தற்பொழுது 25ஆம் ஆண்டில் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்புடன் சந்தைக்கு வர தயாராகி இருக்கிறது. பாதுகாப்பிற்காக 4 ஏர்பேக்கள், தொடுதிரை வசதி, சன்ரூப் போன்ற சிறப்பம்சங்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சிஎன்ஜி, பெட்ரோல் மற்றும் மின்சார வகைகளில் இது கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த காரின் ஆரம்ப விலை 2,80,000 6,80,000 வரை கிடைக்கும் என்று இறைக்கப்படுகிறது. இந்த காரில் நிறைய ஏழை மக்கள் இதில் வாங்கி பயனளிக்கலாம். வெறும் மாதம் 10,000 முதல் இஎம்ஐ 10,000 இஎம்ஐ முதல் அல்ல 1000 இஎம்ஐ முதல் குறைந்த தவணையில் காரை பெறும் வசதி டாடா நிறுவனம் வழங்குகிறது. அதிக மைலேஜ் மற்றும் கையடக்க அளவுகான இந்திய சாலைகளுக்கு மிகச்சிறந்த தேர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டாட்டா நானோ நடுத்தர மக்களின் பயணத்தை மாற்றி அமைக்க வருகிறது. ரத்தன் டாட்டாவின் 1 லட்சம் ரூபாய் கனவு. இது பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் காரில் பயணிக்க உரிய சிந்தனை. 2008 1 லட்சம் ரூபாய் கார் என்ற பெயருடன் மாபெரும் அறிவிப்பு. தொடக்க ஆண்ட்ராய்டு விலை 1,40,040. நடுத்தர மக்களின் கார் வாங்கும் எண்ணத்தை விதைத்த இந்தியாவின் முதல்வர் இவர்தான். ஓகேங்களா, ரத்தன் டாட்டா முதல்லே இவர் தான் விதை போட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2008 பிரம்மாண்ட அறிமுகம், 2020 தற்காலிக நிறுத்தம், 25 புதிய அவதாரம். இந்திய ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புதிய அத்தியாயம். விற்பனை சரிவு மற்றும் BS6 என்ஜின் கட்டுப்பாடுகளை உடனடியாக சரி செய்ய முடியாததால் உற்பத்தி நிறுத்தம். புதிய ஸ்டைல், அசத்தலான மற்றும் பல வண்ணங்களுடன் டாட்டா நானோ கிடைக்க ரெடியாக இருக்குங்க. 2008 மற்றும் 2025 அதிநவீன வசதிகளோடு இது கிடைக்கும். பழைய நானோவில் அடிப்படை வசதிகள் 4 ஏர்பேக்குகள், பார்க்கிங் சென்சார்கள். புதிய நானோவில் தொழில்நுட்பம் அனலாக் மீட்டர். புதிய நானோவில் 7 இன்ச் டச் ஸ்க்ரீனு, டிஜிட்டல் கிளாஸ்டர். எரிபொருள் பெட்ரோல் பழையதில், புதுசில் பெட்ரோல், EV, எலக்ட்ரிக், CNG எதில் வேணாலும் கொடுக்க ரெடி. சொகுசு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிறப்பு வசதி. பழைய சாதாரண குறை தான். இப்போ பார்த்திங்கன்னா சன்ரூப், டாப் மாடலில் சன்ரூப் கொடுக்குறாங்க. ஒரு உணர்வான பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில்நுட்ப மாற்றம், ஒரு சிறிய இடைவெளி. 2008 மற்றும் 2019 விற்பனை சரிவு மந்தமடைந்ததால் ஒரு கடினமான முடிவு. 2020 முக்கிய காரணம் BS6 மாசு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏற்ப பழைய என்ஜினை மாற்றுவதில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சவால்கள். தற்காலிக நிறுத்தம், தயாரிப்பை நிறுத்திவிட்டு நவீன தேவைகளுக்கு காரை ஏற்ப முழுமையாக மாற்றியமைக்க டாடா மோட்டார்ஸ் எடுத்த சபதம். 2025 நவீன தொழில்நுட்பத்துடன் மீண்டும் இந்த நானோ கார் புதிய பொலிவு, பழைய குலைகளை நீக்கி ஸ்டைல் மற்றும் அசத்தலான டிசைனின் முழுமையான வடிவமைப்பு. நவீன அம்சங்கள், இன்றைய இளம் தலைமுறையின் அனைவருமே கவரும் வகையில் பிரீமியம் அப்டேட்கள். நடுத்தர மக்களின் கார் கனவை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மீண்டும் நனவாக்க வருகிறது இந்த நானோ. இந்திய சாலைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைப்பு. கிரவுண்ட் கிளியரன்ஸ், மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலைகளை எளிதாக கடக்கக்கூடிய உயரம். நீளம், நெரிசலான டிராஃபிக்கில் எளிதாக ஓட்டவும் பார்க்கிங் செய்யும் வசதிகளும் இதில் அனைத்துமே இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. செயல்திறன் மற்றும் மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்திய சாலைகளில் இதோடைய செயல்திறன் அதிக 105 கிலோமீட்டர் 8 நொடிகளில் 60 கிலோமீட்டர் எட்டினோம். 26 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு பெட்ரோலில் மைலேஜ் கொடுத்தது அதுதான் அந்த கார் தான் அப்படின்றது எல்லோருமே சொல்கிறாங்க. நடுத்தர மக்களின் ஆடம்பர வசதிகளில் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாதுகாப்பில் எந்த விதமான சமரசமும் இல்லை. 4 ஏர்பேக்குகள் கொடுக்குறாங்க. 8 செகண்டில் பார்த்திங்கன்னா பிக்கப். எரிபொருள் அளவு 24 கிலோமீட்டர் இல்லை 26 கிலோமீட்டர் பர் மைலேஜ். உங்கள் தேவைக்கேற்ப 3 தேர்வுகளை டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வழங்குறதா சொல்லியிருக்காங்க. EV முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா EV, பெட்ரோல், சிஎன்ஜியில் கொடுக்குறாங்க. எதிர்கால தொழில்நுட்பம், 0 மாசு, இந்த மாதிரி EV கொடுக்குறாங்க. சிஎன்ஜி தினசரி நகர பயன்பாட்டிற்கு சிஎன்ஜி, நீண்ட தூர பயணங்களுக்கு, நீண்ட சாலைகளுக்கு ஆற்றமான ஆற்றல் இதில் சிஎன்ஜியை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாருங்க. பிரீமியம் காரங்களுக்கு இலையான அம்சங்கள், சன்ரூப்பு, டிஜிட்டல் கிளாஸ்டரு, டிரைவருக்கான முழுமையான டிஜிட்டல் மீட்ரு, சொகுசு சீட்டுகள், மேம்பட்டப்பட்ட தரமான சீட்டு பெல்ட்டுகள் வடிவமைப்பு, டச் ஸ்க்ரீன், 7 இன்ச்
அளவிலான நவீன இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை இதில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை. ஏர்பேக்குகள் 4 ஏர்பேக்கு, பார்க்கிங் சென்சாரு, உறுதியான கட்டமைப்பு. ஸோ இதில் தலைமுறையில் சில மாற்றங்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் தான் இதில் தேர்வு செய்யும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நம்ப முடியாத விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப விலை 2,80,000, மாதம் 1000லேருந்து 1500 வரை இஎம்ஐ மூலமாகவே உங்களால் இதில் பே பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் செலுத்தியே உங்களால் இந்த காரை வாங்கிக்க முடியும். தினமும் ஒரு டீ குடிக்கும் செலவில் கார் ஓட்ட முடியும்னா அது இதால் மட்டும்தான். 2,80,000 ரூபாயிலிருந்து தொடங்குறது. மாதம் 1000 முதல் 1500 வரை இஎம்ஐ செலுத்தி, மாதம் 1000 என்றால் ஒரு நாளைக்கு தோராயமாக 33 ரூபா மட்டுமே கட்ட முடியும். நடுத்தர மக்களின் நிஜமான கனவுனா இந்த டாடா மோட்டார்ஸோடைய கனவு தான். ஸோ இப்போந்தே தயாராகிக்கோங்க. விரைவில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.